ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான கிட்னி பழம் ஜூஸ் தான் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சம்மர் டைம்ல இந்த ஃப்ரூட் நெறைய கிடைக்குன்றதுனால, இந்த மாரி ஜூஸ் செய்து பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கிட்னி பழம் எடுத்துக்கலாம். 2ஆ கட் பண்ணிட்டு, உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துறலாம். விதைய எடுத்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ல நெறைய விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, சி அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாரி கட் பண்ணதும், மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணியிருக்க பீசஸ உள்ள சேர்த்துறலாம். பழங்கள சேர்த்ததும், சில்லுன்னு 1 கிளாஸ் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இத மிக்ஸில அரைச்சு முடிச்சதும், நம்ம இன்னொரு 1 கிளாஸ் கூலிங்கா ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஊத்திட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன். சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், தேன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத கிளாஸ்ல ஊத்தி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரெஃப்ரெஷிங்கான கிட்னி பழம் ஜூஸ் ரெடி. இதுக்கு மேல கொஞ்சமா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு, கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே மாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி குக்கிங்.